உங்கள் பிரச்சனைக்கே பேச மாட்டேங்கிறீங்க. இந்த டெல்லி சிபிஐ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் குற்றவாளி கிடையாது. நீங்கள் விட்னஸ், சாட்சி, ஐ விட்னஸ், கண்ணால் பார்த்த சாட்சி. எப்படி அங்கே இருக்கக்கூடிய கடை வச்சுருக்கவங்கள்ட்ட விட்னஸை பதிவு பண்ணாங்களோ, அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட விட்னஸை பதிவு பண்ணாங்களோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு விட்னஸ் சம்மன் தான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அவரை அங்கே பதிவு பண்ணியிருக்கலாம் விட்னஸை. இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவரை பதிவு பண்ணியிருக்கலாம். 2 நாள் டெல்லிக்கு வர சொல்லி அதை ஒரு செய்தியாக்கி அதை ஒரு பரபரப்பாக்கி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறோம், பாஜகவை தான் விஜயை இயக்குறது. பாஜக வளர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் டிவிகே. அவர்கள் நினைத்தது ஒன்று, இப்போ நடந்தது ஒன்று. இப்போ தான் சிக்கல். அதாவது நீங்கள் பாஜக தான் அவர் இயக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அவருக்கு அழுத்தம் தர நீங்கள் அயலாமெண்ட்டை கேட்டிங்கன்னா எச்சினோத்தை இயக்குன்னு சொல்லுவாப்புல. நான் என்கிட்ட கேட்டால் பாஜக தான் இயக்குன்னு நான் சொல்வேன். முழுக்க தரப்படக்கூடிய அழுத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தரப்புலேருந்து வருதா தான் சொல்லப்படுது. அப்படிங்கும்போது தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபருக்கு இதுதான் ஒரு நரேஷன். இந்த நரேஷன் தான் பண்ணுறாங்க. இப்போ விஜயை பற்றி எல்லாம் தெரியும். தான் பிரச்சனைக்கு பேச மாட்டார். தான் பார்க்க 40 பேர் இறந்து போனாலும் அதை பற்றி பேச மாட்டார். செலக்டாக தான் மக்கள் பிரச்சனைக்கே பேசுவார். திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பேச மாட்டார். கவின் கொலை பற்றி பேச மாட்டார். அவருக்கு செலக்டாக தான் பிரச்சனைகளே பேசுவார். ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த திட்டத்தையும் பேச மாட்டார்.